முதல் அதிகாரம் 28-29. இப்ப என்ன பாருங்க, பழுகி பெருகி என்றால் இனக்கலப்பு இல்லாமல் பழுகி பெருகின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஆதியாகமம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 31வது வசனம் வரைக்கும் ஆதியாகமம் போகுது. 11ஆம் வசனத்துல நீங்கள் என்ன அந்தந்த கனி அந்தந்த கனியுடைய விதையுடைய கனிகளை மட்டும் பிறப்பிக்கணும். இதோடு அதை சேர்த்து அதோடு இதை சேர்த்து ஒன்று புதுசாக வரக்கூடாது. கோவேறு கழுத வரக்கூடாது. கழுத இருக்கலாம், கழுத ஒரிஜினல், குதிரை ஒரிஜினல், கோவேறு கழுத ஒரிஜினல் கிடையாது. ரெண்டுக்கு ஒன்று குதிரை பெண்ணா இருக்கணும், இல்லை ஆணா இருக்கணும், இல்லை கழுத ஆணா இருக்கணும், இல்லை பெண்ணா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வெளியே வந்தது தான் கோவேறு கழுதை. கோவேறு கழுதைக்கு ஆண் பெண் கிடையாது. அவைகள் இனவிருத்தி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டோட விருப்பம் என்ன? நீங்கள் பழுகி பெருகி என்றால் இனவிருத்தி செய்யணும், அல்லது என்ன சொல்லலாம், பிரதி உற்பத்தி செய்ய வேண்டும். சரி, நல்லா ஏன்னா கொஞ்சம் பார்க்குறீங்களா? நான் நிறைய நான் சொல்ல வேண்டிய பகுதிக்கு இன்னும் போகவே இல்லை. நான் சூப்பர் மேட்ரு இது. நீங்கள் ரொம்ப உண்மையாகவே செய்தி கேட்க விருப்பம் உள்ளவங்க சந்தோஷப்பட்டு கலை ஊறுவீங்க. அப்படி ஒரு மெசேஜ் எழுதிப்போம். கேட்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சேருங்கள்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சேர் உங்களோட சொல்லியா? சேருங்கள அல்லேலூயா. ஏதோ ஒன்று மட்டும் சொல்லுது அல்லேலூயா. உண்மையாகவே நல்ல சேர். என்ன கேட்பீங்க? நீங்கள் சேர் தானே சொல்ல சொன்னீங்க, அது சொல்ல எல்லாம் பார்க்கலான்னு சேர் மேலே உட்காந்து சேர் விட்டு எழுந்தா தானே அது சொல்லலாம். நீ அதை அமுத்தி உட்காந்து சொல்லு. சேர்ல உட்கார்ந்து ஒரு நிலையில சொல்லிச்சு தெரியுமா? அல்லேலூயா. ஓகே, பிரைஸ் எல்லாம் திரும்பி வரலாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்துட்டு என்ன சொல்றாரு? அந்தந்த கனியை தான் கொடுக்கணும். ஹைபிரிட் பண்ணக்கூடாது, இனக்கலப்பு இருக்கக்கூடாது. இனக்கலப்பு இல்லாமல் பழுகி பெருகி பூமி நிரப்பும். இப்போ இந்த ஸ்தாபனத்தை என்ன செஞ்சுட்டா, ஒரு பாஸ்ட் பேசுறாங்க, ஒரு கல்யாணத்துல ஆண் பெண் இணைப்பில் ஆண்டு உண்டாக்குனாரு, பழிக்கு பெருகி சொன்னாருன்றான். எனக்கு ரொம்ப கொஞ்சம் பேசி பேசி பார்த்தா 1 மணி நேரம் பேசணும். அப்புறம் என்ன சொல்ல, டேய் மரியாதை ஓடிடு, இது மேலே இருந்ததுன்னா நான் சம்மாடி அடிச்சுடுவேன். அவ்வளோ வந்துச்சு. எவ்வளோ சொன்னாலும் ஆண் பெண் உறவுக்காகத்தான் உண்டாக்குனாருன்றான். டேய் அப்படி இல்லைடா, அப்படி கிடையாது, பைபிள்னு இல்லைடான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லி சொல்லி பேசினே தான் பார்த்தேன். மரியாதை ஓடி போயிடும். இது மேலே பேசணும், சமூகம் வரணும். நீங்களாம் பாஸ் ஆகலாம், பாஸ் ஆகிறதுனால தான் சொல்கிறேன், ஓடி போயிடும். அப்படி பேசணும். பழுகி பெருகினா இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி பழுகி பெருகிறோம், அதுபோல அர்த்தத்தில் இயேசு சொல்லவில்லை. அதுதான் இந்த வார்த்தை வாசிக்கிறேன். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களையும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹைபிரிட் பண்ணிட்டு அதனை நீங்கள் கீழ்ப்படுத்திக்கணும்னு சொல்லலை. அந்த அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ஆணையும் பெண்ணை உண்டாக்கின பிறகு மறுபடியும் சொல்ற ஆண்டவர் படிங்க. ஆதியாகமம் 2:16-17 கொஞ்சம் வேகமா. இப்போ என்ன பாருங்க, அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஆனாலும் ஆதாமே நீ உன் மனையோடு சேர்ந்து பிள்ளை பெறாதேன்னு. அதுதான் அவருடைய அர்த்தம். சரிங்களா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஆண் பெண்ணுடைய இணைப்பு அதை கொண்டு வரும். நீ நன்மை தீமை அறிந்து கொள்ளுவ, நீ நித்தியச்சூட்டை இழந்து போயிடுவ. டோன்ட் டூ தட்.
மாத்திரம் இல்லை, டோன்ட் டச் இட். ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது புருஷனுக்கு நல்லது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனம். சரிங்களா? இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணோடு சேர்ந்து பிள்ளை பெறாதுன்றார் இல்லைங்களா? அந்த பெண்ணை தொடாம நீ பிள்ளை பெற முடியாது, தொடாது. அப்படி என்ன அர்த்தம் புரியுதுங்க உங்களுக்கு? அவரிடத்துல நீ சேர்ந்து பிள்ளை பெறாத. அல்லேலூயா. நீ தொட்டாலே அது அப்படி ஆகிடும், செய்யாது. நம்ம இப்போ என்ன ஆகிட்டோம், எல்லாரும் நம்ம முறைமைகளை வேற மாதிரி ஆக்கி அதுக்காக ஜபம் பண்ணி அதுக்காக இதை பண்ணி எல்லாத்தையும் பண்றோம். எதை செய்யாதுன்றாரோ அதுக்காக ஆண்டவரே எனக்கு ஒரு பையனை பாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணை பாரு மாத்தி. அப்போ பைபிளுக்கு அப்படி அகேன்ஸ்ட் ஆகிட்டோம். இப்பதான் இயேசு என்ன சொல்றாரு, இப்போ பாவீங்களே என் பிள்ளைங்கள நான் சொன்ன அப்படியே கீழ்படுவீங்க. சரி, என்ன பண்றது, கீழ் படிஞ்சிட்டீங்க. ஆனாலும் ஒரு தப்பிக்கு ஒரு வழி சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அவருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை. இவ்வளோ விஷயம் வேதத்தில் இவ்வளோ சொல்லியிருந்து கூட நீ அப்படி செய்வ. நான் ஒன்று சொல்லட்டோமா? சரி, ஓகே. ஏன்னா அனுமதிக்கிறேன். என்னுடைய பர்மிசபிள் பில் இல்லை, மன்னிக்க வேண்டாம், பர்மிசபிள் பில், பர்மிஷன் கொடுத்துட்றேன், பண்ணிக்க. ஆனால் மறுபடியும் நீ பிறகு இப்படிதான் நீங்க பார்த்தாதான் அவருனால எவ்வளவு அன்பும் எவ்வளவு ஆசையும் உங்களுக்கு ஏற்பட்டு இந்த உலகத்தை நீங்க வெறுக்க முடியும். இதெல்லாம் நீ அப்படி செய்தாலும் உன்னை தள்ளல, உன்னை நிராகரிக்கல, அடுத்த லைனுக்கு உன்னை கொண்டு போற. ஒருவன் மறுபடியும் பரவாயில்லை. புரிஞ்சுங்களா? சொல்றது எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க நேரம் ஆகுதுன்னு சொல்றீங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துல பேசிட முடியும். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் இது புரியுது? இயேசு மறுபடியும் பிறந்ததை குறித்து சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனாலும் தேவன் தன் பிள்ளைகளை தள்ளவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டார் என்னிடத்துல நீ வரமாட்ட, எனக்கும் உனக்கும் ஐக்கியம் இருக்காது, நான் இருக்கிற பரலோகத்துக்கு நீ வரமாட்ட, மறுபடியும் பிறகு. இப்போ மறுபடியும் பிறத்தலை குறித்து நீ எந்த சர்ச்சைக்கு போனாலும் சொல்ல மாட்டாங்க, எந்த பாஸ்டருக்கும் தெரியாது, எந்த பிஷப்புக்கும் தெரியாது, யாருன்னு சொல்ல, எந்த ஞானிக்கும் தெரியாது, எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. சரிங்களா? தேவன் தன்னுடைய வித்துக்கு மட்டும் இதை அறிவிக்க. என்ன வித்து அதை செய்யும். பாருங்க, வித்து அழிந்து போகக்கூடாது, பழுகி பெருக வேண்டும் என்று சொல்வதன் நோக்கமே தேவன் எப்படி நித்தியமானவரோ அவர் சிருஷ்டித்ததும் நித்தியமானதாக வந்துகிட்டே இருக்கணும். ஒரு மாம்பழத்தை நீங்கள் வீட்டிலேருந்து வாங்கி வந்து கடையிலேருந்து வாங்கி வந்து சாப்பிட்டு போட்டீங்கன்னா அது வித்தா இருந்தால் அது தன்னை மறுபடியும் பரப்பிக்கும். சரிங்களா? இல்லையா? உங்கள் வீட்டில் மாங்காய் செடி அப்படி தானே வருது. நீங்கள் வாங்கி வரீங்க, ஒரு பழம் தான் வாங்கி வரீங்க, சாப்பிட்றீங்க, போட்டுடுறீங்க. அது என்ன செய்து தன் இனத்தை, தன்னுடைய வித்தை மறுபடியும் பரப்பிக்கிறது, வெளியே கொண்டு வருகிறது. அது எப்படி கொண்டு வருது? அது வளர்ந்து செடியாக மாறி மரமாக மாறி ஒரே ஒரு விதை லட்சக்கணக்கான விதை ஆகிட்டு, ஒரு மாமரம் பழுக்க தொடங்கி கடைசி வரைக்கும் வச்சோன்னா பல டன் கணக்காக அதில் காய்க்கும். அப்போ அது அழிந்து போல, அந்த ஒரு மாம்பழம் என்பது அழிந்து போல பல மாம்பழங்கள் உற்பத்தி செய்கிறது. கேட்குறீங்களா? சூரியன் முளைக்கிறது, மறைகிறது, திருப்பி முளைக்கிறது, திருப்பி மறைகிறது. அது அழிந்து போல நிலவு தோன்றுகிறது. தேவன் எப்படி வச்சார் பாருங்க.
தேவன் நிலவு தோன்றுகிறது, 15 நாளுக்கு பிறகு மறைந்து விடுகிறது, இன்னொரு 15 நாள் பிறகு பௌர்ணமி என்று வருகிறது. முழுதுமாக அது மறைந்து போகவில்லை. இது பேர் தான் இட்டர்னிட்டி, இது பேர் தான் நித்தியம், அழிவதில்லை, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி வரத்துக்கு பேர் தான் பிரதி உற்பத்தி, ரீப்ரொடக்ஷன் என்று அர்த்தம். அப்போ நீ ரீப்ரொடக்ஷன் செய்ய வேண்டும், மறுபடியும் உற்பத்தி செய்ய வேண்டுமானால் இனக்கலப்பு செய்யாத. அல்லேலூயா, புரியுதுங்களா? இனக்கலப்பு செய்யாத. கேட்குறீங்களா? ஆகவே இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே உங்க சரீரத்தில் நீங்க மரித்து போயிருக்கிறீங்க. ஜீவனை பெற வேண்டுமானால் மறுபடியும் பிறக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? சரி, மறுபடியும் பிறந்ததை குறித்து இயேசுவே பதில் சொல்லுவார். படிங்க 4வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பாருங்க. இப்போ ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு பார்த்துட்டோம். ஏன் பிறக்கணும்? நம்ம கலப்பினம் ஆயிட்டோம், ஹைபிரிட் ஆயிட்டோம். அதுவும் மறுபடியும் பிறக்கணும். எப்படி மறுபடியும் பிறக்கணும் பார்க்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காம ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நீ மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் முதல் வழி அப்போஸ்தலர் 2:38 எடுங்க, படிங்க. பார்த்தீங்களா? அப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ரிப்பன்டன்ட், மன திரும்பி ஒவ்வொருவரும் ஹைபிரிட் ஆயிட்டில்ல நீ, அந்த பாவம் மன்னிக்கப்படும்படி. இப்போ ஸ்தாபனம் பாருங்க, அந்தந்த சபையை விட்டு ஞாபகம் கொடுத்துட்டா அவங்களுக்கு. இதெல்லாம் சொல்லல. நீ மறுபடியும் பிறக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சபையில சேர்ந்துக்கணும், அவன் சொல்ற மாதிரி ஞாபகம் கொடுக்கணும், அவ்வளவுதான் தெரியும். இதுதான் மறுபடியும் பிறத்தலின் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் போங்க. யோவான் 14:20 நான் என் பிதாவிலும், என்ன கவனி சகோதரிய சகோதரனே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் இருக்கிறதை, இதுதான் ஆவியில பிறத்தல். சரிங்களா? ஏன் பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் சொல்லிட்டேன். முதலாவது என்ன செய்யணும்? நீங்க மறுபடியும் பிறந்ததுக்கு அடையாளமா மன திரும்பி, நான் பாவி என்று மன திரும்பி, பிறகு நீ பாவத்தில் பிறந்ததுனால இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று கழுவப்படும்படி கழுவப்பட வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம். சரிங்களா? அடுத்தது அதோடு நிற்கக்கூடாது, ஞானஸ்நானத்தோடு நிற்கக்கூடாது, நிற்க முடியாது. நிறைய பேர் நம்ம செய்திருக்கிறவங்க ஞானஸ்நானம் பெற்ற எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட், நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இது செகண்ட். இந்த ரெண்டும் தான் மறுபடியும் பிறத்தலுடைய அடையாளம். நாங்கள் யாரு கண்ணிலே ஆகும். நீங்க நித்திய ஜீவனை பெறுவதற்கு சொல்றேன். மரித்தவங்க உயிர் தெழுவதற்கு இதுதான் வழி. ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போறதுனால வழி கிடையாது. அப்போ நீ என்ன சொல்றாரு இயேசு? நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இதுதாங்க மறுபடியும் பிறத்தல். இந்த அனுபவம் இல்லைன்னா நீ கண்டிப்பாய் நரகத்துக்கு போவாய். சரிங்களா? இப்போ நாங்கள் செய்திக்கு வருது. அவன் எவ்வளவு தான் படித்தவனாக இருந்தாலும், சாதுரியவனாய் இருப்பினும், எவ்வளவு பசுத்தமானவர்களாய் அவன் பெற்றோர் இருப்பினும், அவன் ஒரு பொய்யனாய் இருக்கிறான். இப்போ நான் செய்திலிருந்து படிக்கிறேன். இது வரைக்கும் பைபிள்லேருந்து படித்தேன், இப்போ செய்திலிருந்து படிக்கிறேன். என்னது படிக்கிறேன் பாருங்க.
ஆரம்பத்திலேயே அவன் பொய்யனாக இருக்கிறான். அவன் எவ்வளவு தான் படித்தவனாக இருந்தாலும், சாதுரியமானவனாக இருந்தாலும், எவ்வளவு பசுத்தமானவர்களாய் அவன் பெற்றோர் இருப்பினும் அவன் ஒரு பொய்யனாக இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. சத்தியம் என்ன என்பதை கூற வேண்டுமானால் அவன் தன் சொந்த உதவிகளின் வழியாக மட்டுமே சொல்ல முடியும். அந்த ஒரு வழியாகத்தான் சத்தியம் வர முடியும். ஆனால் வார்த்தைக்கு முரணாக வருமானால் அவன் இன்னும் பொய்யனாக இருக்கிறான். அப்போ எல்லா சபைகளும், எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா பெரிய போதகர்களும் வார்த்தைக்கு முரணாக தான் பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பிதாவின் புஸ்தகத்தை கொடுக்குறான். வார்த்தைக்கு முரணா இருக்கிறான். நீ ஏற்கனவே மரித்த சரித்திரம் இருக்கிற, இன்னும் உன்னை சாதனைக்கிறான். ஆகவேத்தான் ஸ்தாபனங்களுக்கு போகாத. ஸ்தாபன பாசனம் உங்க வீட்டில் அவன் கூப்பிட்டு சோறு கூட போடாத. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் கேரள் வந்துச்சு? கேரள் இதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் கூட நீலேருந்து கேரளா வரலான்னு பார்க்குறேன். நான் சொன்ன சரி, யாருன்னா வந்தால் மட்டும் வீட்டில் கூப்பிட்டு காஃபி என்ன, டீ என்ன, முறுக்கு என்ன, சீடை என்ன, பப்ஸு என்ன, கோக்கி கோரோஸ் கோக்கி என்ன, நான் வந்து செய்ய மாட்டீங்களா? நான் 4 பேர் கூப்பிட்டுருந்தேன், நான் ஒரு ஆள் 5 பேரை கேரளா வருவேன். என்ன உங்களோட வாய்த்தல் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது கேரளா வந்திருந்தாங்கன்னா, யார் வீட்லையாவது ஸ்டார் தொங்கிருந்துச்சுன்னா அந்த வீடு சாவுக்கு ஏதுவான வீடுன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், ஆழமா சொல்றேன், அர்த்தமா சொல்றேன், கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன். உங்க வீட்டில் எவனா கேரளா வந்து தோதுரங்கம்மா தோதுரையான்னு உள்ள வந்தான்னா, உங்க வீட்டில் ஸ்டாரை பெருசாக எல்லாம் கட்டி தொங்க விட்டுங்கன்னா உங்க வீட்டில் சாவுக்குதுன்னு அர்த்தம். இனிமே கூப்பிட்டுங்க. ஏன்னா இதோட நிற்க மாட்டான். 2வது கேரளா இருக்குது, டிசம்பர் 25 ஒரு கேரளா இருக்குது. அன்னைக்கு வருவான், பிறந்தா பிறந்தா 2000 வருஷமா பிறந்தாலும் சொல்லிட்டே இருப்பான். அதே அவருக்கு 2023 வயசு. இப்போ இன்னும் கூட பிறந்தான்னு வருவான். இன்னும் உங்கள் வீட்டில் நல்லா ஒரு முருங்கைக்கிளை தூண்டு வச்சுட்டேன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ. நீங்கள் முருங்கைக்கிளை வைக்கக்கூடாதா? அந்த கிளை தான் வைக்கணுமா? இந்த கிளை வச்சான்னா சொல்லுங்க. ஏதோ ஒன்று போய் எங்கே ஒன்று என்ன எத்தனை வரீங்க? என்ன கிளை அது? நீங்கள் சொல்லணும் தான் கேட்டேன். சவுக்கு மரம். ஏன் முருங்கை மரம் வைக்கக்கூடாதா? ஏதாவது ஒரு மரம் வைக்கணும்ல. முருங்கை மரம் வைய 4 காய் தொங்க வச்சு ஒரு கிளையை தொங்க வச்சுட்டு அது ஒரு கலருக்கு போட்டு என்னன்னு கேட்குதா? இது ஒரு புதுமை. ஏன்னா சவுக்கு மரம் தேடி தேடி ஓடணும். முருங்கை மரம் அங்கேண்டு இருக்கும். ஏதாவது ரோட்டில் வெட்டியத்தை வந்து வச்சுட்டு இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவேன். ஆனால் பாவீங்கள இப்படி எல்லாம் செய்ய சொன்னார். நான் எங்கிருந்து பைபிள் நான் முறை கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நான் பார்க்கவே இல்லை. அதே போல் இயேசு குட் ஃப்ரைடே அன்னைக்கு முன்னால் 40 நாள் லெந்து நாட்கள்னு பைபிளில் எங்கேயும் பார்க்கல. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உன்னை சாவோட ஆக்கிடுறான் பாரு. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? ஜீவனுக்குள்ளே வாழ கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறுங்க. எதுங்க கஷ்டம் உங்களுக்கு? சாகத்துக்கு தான் உங்களுக்கு கஷ்டம். ரொம்ப சந்தோஷமாக தான் தொடர்ந்து செய்யுங்க. இல்லைங்க நான் ஜீவனுக்குள்ளே போகணும். வாங்க, வீட்டில் எங்கேயாவது ஸ்டார் குரூப் தொங்கிச்சுன்னா ஓடி போய் கட் பண்ணிட்டு, யார் வீட்டில் சாகுக்குதோ ஸ்டார் இருக்குதோ அவங்க வீட்டில் பேய் இருக்கிறான்னு அர்த்தம். என் வீட்டில் பேய்க்கிறான் பார்த்தியான்னு தொங்க விடுவேன்.
அல்லேலூயா. நான் சொல்ல தமாஷில் ரியலி நான் சொல்றேன். அந்த வீட்டு வாசல் போக மாட்டேன். பேய்கிற வீட்டில் நம்பிக்கை நான் வேறு. அதில் ஸ்டார் எந்த வீட்டில் தொங்குதோ அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் பேய்கிற வாங்குவாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அதனால் இயேசு பிறக்கும்போது இன்னும் வால் நட்சத்திரம், இப்போல்லாம் வால் நட்சத்திரம் காணும். இப்போ சாதாரண நட்சத்திரமாகி போச்சு. கடைகளில் கூட அநேக முன்னாலும் வால் நட்சத்திரமாக போகட்டுருப்பான். இப்போ வால் ஆட் பண்ணிட்டான். நம்ம பேசி நட்சத்திரங்களும் எங்கடா வால் நட்சத்திரங்குது? நான் மறுபடியும் கேட்குறேன், இந்த விஞ்ஞானிகளே கேட்குறேன், எங்க வானத்தில் நைட்டில் பாருங்க, வால் நட்சத்திரம் எங்குது பாருங்க. என்ன இருக்குதா? யார் கண்டுபிடிச்சது? வாழுகிறது பிசாசு சாத்தானதான். நீட்டாக வாழ இருக்கும். நட்சத்திரத்துக்கு கூட வாழ இருக்குது. இது சொல்லி சொல்லி எப்படி அவன் காதில் ஊந்துச்சு. நான் அன்னைக்கு கடைக்கு போனால் எந்த கடையிலுமே வால் நட்சத்திரமே காணும். சாதா நட்சத்திரம் தான் வச்சுக்கிட்டேன். அதனால் வால் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பேய்களுடைய விருப்பத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. இந்த பூமியில் தேவன் வாலுள்ள ஒரு நட்சத்திரத்தை வைக்கல. வாலுள்ள ஒருவன் யாருன்னா பிசாசு மட்டும்தான். நட்சத்திரங்கள்ல வால் நட்சத்திரம்லாம் கிடையாது. எந்த விஞ்ஞானியும் கேட்டுப்பாரு. இந்த சபைகள் தான் அதை செய்து, இந்த கிறிஸ்துவர்கள் தான் அதை செய்யறாங்க. வால் நட்சத்திரம்லாம் கிடையாது. பயம் ஒரு பூமியில வானத்துல எந்த நட்சத்திரமும் வால் நட்சத்திரம் கிடையாது. சரிங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்தது போலாம். அவன் மனம் திரும்ப வேண்டியதாய் உள்ளது. அப்பொழுதுதான் அவனால் எல்லா தேவ வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியும். ஏன் மனம் திரும்புதல் அப்படின்னா, கவனிங்கள, இந்த சத்தியம் புறப்பட்டு போக வேண்டுமானால் வாய் வழியாக தான் போகணும். தேவன் அப்படி வச்சிருக்கார். நீங்கள் உலகமேந்து போய் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இப்போ இந்த சத்தியம் உள்ள இருந்து அது என்ன செய்து அப்படியே வாய் வழியாக வெளியே வரும். சரிங்களா? ஆகவே இது உள்ளிருந்து வாய் வழியாக வெளியே வர வேண்டும் என்பதனால் நீ மனம் திரும்ப வேண்டும். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கான அர்த்தம். ஆகவே ஆனால் எல்லா வேத வாக்கியங்களும் அதனால் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பிறகு மறுபடியும் பிறகு அனுபவத்தை பெற்றீங்கன்னா இப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையில புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஜீவனை மறுபடியுமாய் பிரதி உற்பத்தி செய்ய முடியும். அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ரிப்பன்டன்ட், ஏன் born again எக்ஸ்பீரியன்ஸ் தேவை என்றால், தேவனுடைய ஜீவனை, நித்திய ஜீவனை நீங்க மறுபடியுமாய் கொண்டு வர வேண்டுமானால் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். புரியுதா இல்லையா? இந்த பக்கம் சோதனைகள் புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே தேவனாகிய கர்த்தர் மனித வாயின் மூலமாக சத்தியத்தை அறிவிக்கிறபடினால நான் மனம் திரும்ப வேண்டும். சரிங்களா? அப்போதான் நான் இந்த சத்தியத்தை எனக்குள்ளிருந்து வாயின் வழியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். வேறொரு வழியாக சத்தியம் வராது. ஆகவே அந்த வாயின் வழியாக வர வேண்டுமானால் இந்த சத்தியமானது உள்ளே இருக்க வேண்டும். அது உள்ளிருந்து புறப்பட்டு வாய் வழியாக வருவதனால நான் மனம் திரும்ப வேண்டும். பேசுறது மாத்திரம் இல்லை, கேட்கிற உனக்கு கூட இதை கேட்டு விசுவாசிக்க வேண்டுமானால் நீ மனம் திரும்ப வேண்டும். சரிங்களா? சரிங்களா? இதோட நிறுத்தலாமா? ஏன் மனம் திரும்புதல், ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக பார்த்தோம். யாருன்னா டவுட் ஆகினா, ஏன் மனம் திரும்ப வேண்டும்? சத்தியமானது என்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும், அல்லது சத்தியமானது ஒரு காதல் வழியாக உள்ளே போக வேண்டுமானால் definitely we are going to repent. சரிங்களா? இப்போ நாம் செய்தி தொடங்கலாமா? தொடங்கலாமா? நாலு மணிக்கு இருப்பீங்களா? நான் கொண்டு வந்த செய்தி இனிமேல் தான் நான் பேசுகிறேன்.
இது வரைக்கும் இது வரைக்கும் நான் பேசாமல் நான் செய்தி மட்டும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் புரியாது. சில பேர் புதியவர்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நான் அநேக விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் இதை செய்தி தூங்குகிறேன், முடிச்சது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? உட்கார்ந்து இருக்கும் போதே போதும் முடிச்சுடுன்ற மாதிரி இருக்குது. நான் உட்காரும் போது இது கேட்குமா கேட்காதா நல்லா தெரியும். உங்களோட உட்கார ஸ்டைலே கண்டுபிடிச்சிருவேன். வேணா நான் அப்படி நபரை தனியாக நிற்க வச்சு கேட்குறேன், நீங்களே பாருங்க. ஆகவே தெரியுமாவோட சில பேர் தான் கேளுதாரு சொல்லுங்க, நான் ரெடியாகிறேன். சில பேர் போதும் நிற்க வீட்டுக்கு போனோம், களியும் செய்து வச்சுக்கிறேன், நாங்கள் போய் சாப்பிடணும். இல்லைன்னா இப்போதான் நீ முதலே சொல்லியிருந்தா அந்த வெள்ளை சிக்கன் வாங்கியிருக்க மாட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் மச்சா, எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் இவரு வாங்கி வச்சுட்டு போங்க, நான் போய் அப்போ ஒரு கட்டு கட்டணும் இல்லை அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கீங்க. இப்போ ஏன்னா சண்டேனா ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். முக்கியமாக சிக்கன் வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆகிட்டு போகிறீங்க. ஆணும் இல்லாத பொண்ணும் இல்லாத. சிக்கன் வந்து ஆணும் பெண்ணும் கிடையாது. இல்லை லூயா. அப்புறம் கோவில் கழுதி ஆகிட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க டாக்டர். நீங்கள் வந்து நான் 2 பிள்ளைங்களை பேசிட்டேன், அது மாதிரி சொல்ல நல்லா இருக்காது. ஒயிட் கோழி சாப்பிட்றவங்களும் அப்படி தான் இருப்பான். சரி, இப்போது நான் இதை ஸ்டார்ட் பண்ணி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் கொண்டு வரலாம். பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய இயற்கையாகவே துவக்கத்திலேயே அவருடைய யோசனை துவக்கத்தில் என்னவா இருந்ததோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் என்பவர் பரிபூர்ணமானவர். ஒரு முறை ஒரு வார்த்தை பேசுவார் என்றால் அந்த வார்த்தைகள் காலங்கள் மாறிடலாம், இயற்கைகள் மாறிடலாம், மனிதர்கள் மாறிடலாம், சபைகள் மாறிடலாம், வார்த்தை மாறாது. வார்த்தை பேசின தேவன் மாற மாட்டார். அவருடைய எண்ணங்கள் மாறுவதில்லை. ஆகவே அவருடைய சொந்த ஜனங்களாகிய மக்கள் இனக்கலப்புக்குள்ள போயிட்டாங்க. இவங்க மறுபடியும் உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வழி தான் மனம் திரும்புதலும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். சரிங்களா? இப்போ நான் அடுத்த லைனுக்கு போகலாம். இப்போ என்னோட அடுத்த லைன் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வருஷம். இப்போ திரும்ப அளித்தல், அதாவது ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லப்படும். உங்களை, அதாவது இனக்கலை பாய்த்து மறித்து போன உங்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவது. கேட்குறீங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. நான் முடிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட நேரம் கேட்டேன், 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன், போதாது. கேட்குறீங்களா? அதே மாதிரி பேசுனா கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, கொஞ்சம் நான் முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நாம் கேட்ட வார்த்தைகளை உண்மையில வைத்துக் கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. இப்போ இயேசுவா தேவனானவர் இந்த படி மறுபடி இது என்னதுன்னு புரியுதுங்களா? இந்த வசனம் புரியுதா? கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். அதாவது வெட்டி கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், பட்சித்த, எனக்கு கொஞ்சம் பாருங்க, நான் முடிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. இந்த பூச்சிகள் பட்சித்த விளைவை திரும்ப கொண்டு வருவது. கேட்குறீங்களா? அல்லேலூயா.
இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிட்டு இதோட நான் முடிக்கிறேன். கொஞ்சம் பாருங்களா, கேட்குறீங்களா? சந்தோஷமா கேட்குறீங்களா? 23ஆவது வசனம் படிங்க. இதுதான் என்னோட மெசேஜ். இங்கே வந்து நான் சொல்லணும். சரி, இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள். இப்போது நாம் ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய சரீரத்தில் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். we are dead man. நீங்கள் கிருபை உங்களுக்குள்ள அந்த ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பாடி வாழும். உள்ளகிற அந்த ஆத்மா வெளியே வந்துச்சுன்னா இதுக்கு பேர் டெட் பாடி. அல்லேலூயா, புரியுதுங்களா? ஜீவிக்கிற இந்த பாடி டெட் பாடியாக மாறிடும். டெட் பாடியாக மாறிச்சுன்னா ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தூக்கு தூக்கு சீக்கிரம் தூக்குன்னு சொல்லுவாங்க. இனிமேல் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உன் சரீரத்தை விட்டு வெளியே வருமானால் நீ செத்து போனதாக மாறிவிடுகிற. சரிங்களா? இப்போ அந்த உள்ள உன்னோட சரீரத்துக்குள்ள இருந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய சோல் வெளியே, அதாவது உயிர் போயிடுச்சு, செத்துட்டாருன்றீங்க இல்லையா? அந்த ஒரு பாகம் வெளியே வரும்போது இப்போ கவனிக்கிறீங்களா, அது 2 இடத்துல ஒரு இடத்துக்கு போய் ஆகும். ஒன்று, இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் நீ பிறக்கிற அனுபவம் பெற்றிருந்தேன்னா நேராக பரலோகத்துக்கு போயிடுவேன். நீ மனம் திரும்பல, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறலைன்னா உனக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியே வந்து நேராக நரகத்துக்கு போக. எந்த மாற்றமும் கிடையாது. இது எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்வது உண்மை, சத்தியம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளி, ஞானிங்க, பிரசிடென்ட்டுங்க, பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே பொருந்தும். சீஃப் மினிஸ்டர் எல்லாமே பொருந்தும். எல்லாமே சாதனம். செத்த பிறகு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த சரீரத்தை புதைக்கத்தை தான் பார்க்குறீங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்துவன் இவன் செத்த பிறகு எங்கே போயிருப்பான்னு பார்ப்பான். உண்மையான கிறிஸ்துவனுக்கும் பொய் கிறிஸ்துவனுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். உங்களுடைய சாவுக்கு அப்படியே ஊரே வந்துச்சுமா, அவர் செத்துட்டு நான் மாலைங்க தெரியுமா, அப்படியே மாலையே ஒரு ஒரு வண்டியில் ஏற்றலாம். அவ்வளோ மாலை. அந்த பூவை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா என்ன பூவு, சாமந்தி பூவு, லீலி பூவு, ஒருவேளை சில பேர் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப வேண்டிப்பட்ட செத்தாருன்னு ரோஜா பூவே வாங்கினா, ஓ அருமையான சாரோனின் ரோஜாவே அப்படின்னு கேட்டேன்னா ஓ நாள் நான் என்னுடைய செடியில் எவ்வளோ அழகாக நீங்கள்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படி செய்த எவனோ ஒருத்தர் செதுக்கிட்டான், அவன் மேலே என்னை போட்டுட்டு அதோடு விட்டீங்களா பிடிக்கி ரோட்டில் போட்டுன்னே போவீங்க. பார்த்துக்கல, நீங்கள் சும்மா போக மாட்டான். என்னன்னு கேட்டாக்கா செத்துட்டுவன் எழுந்து வருவானா, அந்த பூவை பொறிக்கினே வருவானா, அவங்களும் பொழுது போயிடுவான், திரும்பி அதில் பார்த்துக்குவாங்க. யாரும் இந்த கதைகள்லாம் விட்டு முடியும். நீங்கள் ஒன்றா பாருங்க, பூவை போட்டுட்டு பூவை போட்டுன்னா போட்டுட மாட்டாங்க, உரி அதுக்குன்னு ஒருத்தர் விடுவாங்க, அவன் உரி போட்டு இருப்பான். பார்த்துக்கலே நீங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ரோட்டில் போகிறோம், மெச்சின்னு போகிறேன், அந்த பூ அந்த செடியில் இருக்கும்போது வாக்கியம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். அதை போய் செத்தவனுக்கு போட்டுட்டு அவன் இப்போ போடுறவன் சும்மா போட்டு அதை பிடிங்கி போட்டு ஒரு நாரை கூட போட்டு போடுவான். அந்த வாழை நாரை போட்டு அந்த பெத்திரத்துக்கு வைக்கிறப்போ ஒன்றும் இல்லாத வைப்பான். அவன் துட்டு விற்று வாங்கி வந்து 300 ரூபா 400 ரூபா மாலை. சரி பரவாயில்ல போட்டு வாங்கி வந்துடுறாங்க. போட்ட பிறகு இவன் உரி ரோடெல்லாம் போட்டு போவான். அந்த இல்லையா, உண்மையிலேயே அந்த பூவை பேசும்போது எவ்வளோ அழுது. நீங்கள் அதை ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா கார்டனுக்குள்ள நுழையும் போது பூக்களை பறிக்காதீர்கள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொள்ளை போயிடும் மனசு. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனவங்க தான் தெரியும். அந்த ரோஜாப்பூ கார்டனில் போனீங்கன்னா
நீங்க பார்த்திராத கலரெல்லாம் இருக்குது. அந்த பச்சை செடிக்கும் அந்த மலருடைய கலருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை எடுத்துன்னு போய் சாவுக்கு போட்டு அதை புடி கீழே போட்டு எடுத்துன்னு போனால் எப்படி இருக்கும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த உடல்நிலை சரியாக வரணும்னா ரோஜா பூவை வாங்கி தேனில் போட்டு 40 நாள் ஊற வச்சு சாப்பிடுங்க, இந்த ப்ராப்ளம்லாம் போயிடணுமா. அந்த ரோஜா பூ என்ன சொல்லுவோம், தேனில் போட்டு நீ சாப்பிட்டேன்னா. சாவுக்கு போகிற ரோஜா பூ என்ன சொல்கிறோம், கொஞ்சம் யோசிங்களா. 2 தேனில் போடப்படுற ரோஜா போட்டு வச்சுக்கோ, சாவு போட்டு மிச்சி கிச்சு வச்சு சாவு வச்சுக்கோ, 2த்தையும் பேசி பாருங்க என்ன சொல்கிறோம். பாவம். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்களா, புரியுமாவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறது பேசினே இருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்லப்பட்டது, யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறகு அனுபவத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் தருவே. அதுதான் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரிங்களா. நீங்கள் மனம் திரும்பினவர்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றவர்களுக்கு முன்மாறி பின்மாறி. மாறி என்றால் மழை என்ற அர்த்தம். முன்னால், அதாவது விதையானது விதைக்கப்படுவதற்கு முன்பு பெய்கிற மழை. அடுத்த மழை பின்மாறி என்பது அறுவடைக்கு முன்பாக வரக்கூடிய மழை. கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். முன்மாறி பின்மாறி என்றால் ஒரு விதையானது விதைக்கப்படுவதற்கு முன்பு நான் இதை சொல்றேன் வச்சுங்க. நான் அடுத்த இதிலிருந்து எடுத்துட்டு வருவேன். சரிங்களா, மறந்துடாதீங்க. முன்மாறி என்பது விதையானது அந்த நிலத்துல விழுவதற்கு முன்பு, விதைப்பதற்கு முன்பு அந்த நிலத்தை ஆழ உழுது பண்படுத்தி பிறகு பரம்படித்து தண்ணீர் ஊற்றி ரெடியாக வைப்பாங்க. பிறகு விதையானது விதைக்கப்படும். அல்லது வானம் பார்த்த பயிராக இருந்தால் மழை பெய்ததுன்னா உடனடியாக என்ன செய்வோம், அந்த விவசாயி ஏற்கலப்பையோ டிராக்டர் எடுத்துன்னு போயிட்டு நல்லா உழுது பரம்படுத்து ரெடியாக வச்சிருப்பான். பிறகு மழை தண்ணீர் அதில் விழுந்த பிறகு நாற்று நடுவோம். அதே விவசாயி அறுவடை நேரத்தில் மறுபடியும் ஒரு மழை பெய்த பிறகு அதுக்கப்புறம் தான் அறுவடை செய்யும். அதே போல நீங்களும் தேவனுடைய விளைச்சலாக இருக்கிறபடினால் முதலாவது முன்மாறி பிறகு பின்மாறி. இப்போ முன்மாறி என்றால் நீங்க அத்தனை பேருமே விதைகள். You are a seed. இந்த விதையானது விதைக்கப்படுவதற்கு முன்பு தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். பிறகு விதைத்த பிறகு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஞாபகம் வச்சுங்களா. நான் இதோட நிறுத்துறேன். ஞாபகம் வச்சுங்க. நீங்களும் விதைத்தான். நான் போன வாரம் அதெல்லாம் சொல்லிட்டேன். அது போன வாரம், அது முந்தின வாரம் நீ விதை என்று பைபிள்லேருந்து ஒன்று காமிச்சிட்டேன். அல்லேலூயா. கேட்குறீங்களா. நீங்கள் விதை, மனித விதை. உன்னை தேவன் உண்டாக்கி சிருஷ்டித்து தூவி நீ சிருஷ்டிக்கப்பட்டாய். புல்லும் மரமும் செடியும் கொடியும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே போல உன்னையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை பெற்றுக்கொள்ளவில்லை. நீ சிருஷ்டிப்பதற்கு இப்போ தாயும் தகப்பனும் யார் தெரியுமா? ஆதாம் ஏவாள். செய்யாதது செய்தவங்க. அதனால அங்க ஒரு மகன் வந்தான். அதனால உனக்கு ஒரு மகனோ மகளோ வந்தாங்க. அதைத்தான் நீங்க திரும்ப செய்தீங்க. இப்போ ஆண்டவரோ உங்களை திரும்ப அழைத்தலுக்குள்ளாக பானகன் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போய் மரணமே இல்லாத நிலைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவங்க மரணம் இப்போ ஒன்று. ரெண்டாவது, ஏன் முன்மாறி பின்மாறி என்றால் இந்த விதை மறுபடியும் விதைக்கப்படலாம். அதோட முடிஞ்சிடக்கூடாது. கலகா கொல்லியில போய் கலக்கா பிடிங்கிட்டோம்னா கேட்குறீங்களா, அவன் என்ன செய்யறான், கலகா பருப்பை எடுத்து சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் வச்சுக்குவான். சிலது எண்ணெய்க்கு எண்ணெய் கல்ல எண்ணெய்க்கு அனுப்பிச்சிடுவான். கல்ல தானே கல்ல எண்ணெய்க்கு அனுப்பிச்சிடுவான். சில பருப்பை விதைப்புக்காக வைப்பான். ஏன்னா அந்த கலகா பருப்பு அது முளைச்சு அதோடு முடிவடையக்கூடாது. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து அது ஜீவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது எத்தனை ரீப்ரொடக்ஷன், பானகைன், இதுதான் மறுபடியும் கொண்டு வருவது. அதே போல இந்த விதைகளும் கூட மறுபடியும் தன் இனத்தை வெளியே கொண்டு வரும்.
அல்லேலூயா. இந்த முன்மாறி பின்மாறி என்ன செய்கிறது? தேவனுடைய இனத்தை, தேவனுடைய விளைச்சலை நீ கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய விளைச்சல் எது? நித்திய ஜீவன் அல்லது பசுத்த ஆவி, அல்லது பசுத்தாவினால் பசுத்தாவி என்கிற குமாரனை நீ பெற்றிருக்க வேண்டும். அதுதான் என்றென்றைக்கும் ஜீவிக்கும். பசுத்தாவி இல்லாதது என்றைக்கும் ஜீவிக்காது. கேட்குறீங்களா? பசுத்தாவி என்றென்றைக்கும் ஜீவிக்கும். பசுத்தாவிதான் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்று பெயர். இப்போ நித்திய ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டால்தான் நீ மரணமே இல்லாத நிலைக்கு வருவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. நான் முடிக்கலாமா? இதோட அடுத்து இந்த செய்தியினுடைய அடுத்த பாகம் என்பது கேட்குறீங்களா? இந்த முன்மாறி பின்மாறி என்பதை எதற்காக இது செய்தால் என்ன இது உனக்கு செய்ய போகிற, அதாவது இந்த முன்மாறியும் பின்மாறியும் அது தன் கனிகளை பிறப்பிக்கிற நேரத்தில் கொடுக்கக்கூடியது. இப்போ நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இனிமே ஒரு காலம் வராது, இதோடு உலகமானது அழிக்கப்படும், உலகமானது முடிவடையும். இயேசு நோவாவின் நாட்களை கூட ஒரு நாள் வரும். ஏன்னா நோவாவின் நாட்கள் தான் உலகத்தின் முடிவு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அல்லேலூயா. அதற்கு முன்பு, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு ரீப்ரொடக்ஷன், நித்தியஜீவனை பெற்ற ஒரு கூட்டத்தை தேவன் பார்க்க விரும்புகிறார். மரணமே இல்லாத ஒரு கூட்டம். அல்லேலூயா. அந்த அழிவிலே இவர்கள் அழிந்து நித்தியமாய் அழிந்து போகக்கூடாது, மறுபடியும் இவர்கள் ஜீவனை பெற வேண்டும். அல்லேலூயா. கேட்குறீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு படிங்க மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். சிறப்புச்சுங்களா? வரக்கூடிய ஒரு நாள் வந்து நிற்குது, அது பூமியின் மேல வானத்திலிருந்து மழையை போல நெருப்பானது பெய்யும். நெருப்பானது வரும். எங்க தப்பிச்சுக்குவார்? எங்க தப்பிச்சுக்குவார்? எத்தனை பேர் வீட்டில் கோல்டு வச்சுக்கிறீங்க? பீரோல கோல்டு, பொண்ணு, தங்கம் யார் வீட்டில் இருக்குது? இது மட்டும் மூச்சு விட வராது. நாம வீட்டில் எதுக்காக போகிறேன் சொல்ல மாட்டோம். இது எல்லாமே அந்த அக்னியில் அழிந்து எவாப்ரேட் ஆகிடும். ப்ராப்பர்ட்டி சொல்லும் போது எவாப்ரேட் என்றால் பெட்ரோல் கையில் ஊற்றினா கொஞ்ச நேரம் அது மறைந்து போகிறது இல்லையா? அது போல இந்த பூமியானது அக்னியில் அழிக்கப்பட்டு அது எவ்வளோ பெரிய இரும்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழிஞ்சிடும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போகலாம். 2002 அல்லது 2004 ஏதோ ஒரு தேதியில் இரட்டை கோபுரம் இடிச்சாங்க. தெரியுமா? 2004 2005 பிறந்தவங்க இருந்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா, அப்போ எங்கள் வீட்டில் டிவி இருந்தது. அப்போ நான் செய்திக்கு வரல, இதில் வந்திருக்கிறேன். இவ்வளோ ஆழம் எனக்கு தெரியாது. நான் பார்த்து கேட்குறேன், திடீர்னு ரெட்டை கோபுரம் காமிச்சான். ரெட்டை கோபுரம் புரியுதுங்களா? கொஞ்சம் கவனிங்களா? ரெட்டை கோபுரம் என்பது 21 மாடி கொண்ட ஒரு கோபுரம். 2 கோபுரம் எவ்வளோ? 114. நான் எப்படி சொல்கிறேன்னு, 114 அடுக்குள்ள ஒரு பெரிய கோபுரம். அது ரெண்டுத்துக்கும் இணைக்கக்கூடிய நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும். இது எங்க இருக்குது? அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட் என்ற இடத்துல இருக்குது. இந்த முழு உலகத்திற்கும் பணம் எல்லாமே அங்கிருந்து தான் பெரிய வர்த்தக மையம். அது என்ன சொல்லாது? ஷேர் மார்க்கெட்டு வேற, அவங்க வேற, அவங்க கூட்டு போயிரு.
நான் சொல்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் ட்ரேட்மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் வால் ஸ்ட்ரீட்டில், அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில். அதுதான் நகரம் ஏஞ்சல் ஸ்ட்ரீட்டா, அதுதான் நகர ஊர் பேர் வால் ஸ்ட்ரீட். இப்போது அரக்கோணத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். அதுபோல் வால் ஸ்ட்ரீட் என்பது அமெரிக்க தேசத்தில் அது ஏஞ்சல் ஒரு பேர் வரும், லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கக்கூடிய வேர்ல்டிலேயே மிக மிக பிரமாண்டமான பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் இருக்கணும்னா லாஸ் ஏஞ்சல் தான். இப்போ கூட மிகவும் பெரிய பிரசித்தி பெற்ற நகரம். இப்போ அதுக்கு இணைய சைனாக்கார பண்ணிட்டு வர இன்னைக்கு வரையிலும் அந்த வால் ஸ்ட்ரீட் அந்த இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற அமெரிக்க தேசம் அந்த இடத்துல தான் அது இருந்தது. அங்கிருந்து தான் பணம் ஒவ்வொரு தேசமும் பண வீக்கம் அடையவோ பண உற்பத்தியாகவோ அதுதான் மெயின் இடம். இந்தியாவுக்கு மும்பை, அதுபோல் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு இடம் இருக்கும். இந்த எல்லா கண்ட்ரிக்கும் இந்த இடம் என்ன செய்தானுங்க, இந்த அமெரிக்காவை இன்னைக்கும் அன்னைக்கு ஆவாதம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான், 2 ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணி நேராக எடுத்து அந்த 104 மாடி கொண்ட அந்த மாடியில் மேலேருந்து கொஞ்சம் கால்பா கீழே அச்சாங்க. அச்ச உடனே என்னாச்சு தெரியுங்களா, அப்போ இந்த பில்லருக்கெல்லாம் உள்ள என்னது தெரியுமா, இந்த பில்லருக்கெல்லாம் தெரியுங்களா, கம்பி இருக்குது. எவ்வளோங்க போட்டீங்க, 16 16 mm கனம் உள்ள ராடும் இதில் போட்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 114 மாடிக்கு எவ்வளோ பஸ் போடணும், எவ்வளோ பெரிய இரும்பு போடணும், 104 மாடி தாங்கணும் இல்லை. இதுக்கே 16 mm போட்டுக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ போடணும், ஒவ்வொரு இரும்பும் எவ்வளோ பெருசு பில்லருக்கு அது போடுற இரும்பு. அவ்வளோ ஒரு பில்லரை போட்டு எழுப்பின பில்டிங் அது. நல்லா கவனிங்க. அந்த நாளில் நீங்கள் உங்கள் செல்லில் போயிட்டு வால் ஸ்ட்ரீட்டு ரெட்டை கோபுரம் இடிக்கிறது போடுங்களேன், அந்த காட்சி வருங்க. நெசம் ஏரோப்ளைனில் கூட அந்த அச்சு மோதன உடனே அவ்வளோ உள்ளது அந்த இரும்பு அப்படியே உருகி மொத்தம் கீழே வந்துச்சு. பாதி மட்டும் போல அந்த பில்டிங் 104 அடுக்கு பில்டிங்கும் அப்படி உருகி போச்சு. அப்படியே உருகி அந்த இரும்பு எவ்வளோ பெரிய இரும்பு எல்லாம் உருகி அப்படியே கீழே போயிட்டு காணாமல் போச்சு. நீங்கள் உங்கள் செல்லில் நான் முடிஞ்ச பிறகு உங்கள் செல்லை கூகுளில் போய் பாருங்கள். நான் அதை பார்த்துனே இருக்கிறேன். இது என்ன இடிக்கிறான் சாயுதன்னு சொல்லினாக்கிறேன். லட்சக்கணக்கான பேர் வேலை செய்திருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் அப்படியே செத்தாங்க, ஒருத்தரோடு தப்பிக்கல. ஒரு சாதாரண ஏரோப்ளைன் இடிக்கிறப்போ இவ்வளோ பெரிய ராடு போட்ட அந்த ராடே நிற்கல, அப்படியே உருகி போச்சுன்னா மிச்சதெல்லாம் இட்டு. பைபிள் என்ன சொல்லுது, சமுத்திரம் இல்லாமல் போகும், சமுத்திரம் எரியும். நம்புவீங்களா? சமுத்திரம் எரியும். எரிஞ்சு இப்போ உங்கள் வீட்டில் ஒன்றால் தண்ணி காய வைக்கிறீங்க, மண்டத்துக்கு நல்லா தூங்கிட்டீங்க, ஒரு 5 மணி நேரம் பார்த்தா எப்படி இருக்கும், தண்ணி இருக்குமா? அது போல கடல் தண்ணி மொத்தமே, கடல் என்பது தண்ணி என்பது H2O. H2Oனாக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் ஒன்றா சேர்த்தாலே தண்ணியாக மாறும். ஹைட்ரஜனும் எரிகிற பொருள் தான், ஆக்சிஜனும் எரிகிற பொருள் தான். ஆகவே அந்த நாள் வருகிற போது சமுத்திரத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும். உங்கள் பைபிளில் 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மலைகள் இடம்பெயர்ந்து போயிடும். இங்கே இருக்கிற மலை இடம்பெயர்ந்து அது போயிடும். எப்படி இருக்கும் அந்த நேரம் பாருங்க. இப்போ மனுஷனாகி நம்மெல்லாம் அதில் எங்கே இருக்க போகிறோம்? இப்போ என்ன பட்சங்க, சூளை போல எரிகிற நாட்கள் வரும். அகங்காரிகள் யாவரும் துரும்பாக இருப்பார்கள். வரப்போது அக்கலம் செய்கிற யாவரும் துரும்பாக இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டேன். ஒரு ஏரோப்ளைன் நிச்சய அந்த பில்டிங்கை இனிமே தரமாட்டோம். அப்படி தரையில் போய் பார்த்தா எதுவுமே இல்லை.
இன்னைக்கு கூட விஞ்ஞானி அதிர்ந்து போயிட்டானுங்க. ஒரே ஒரு ஏரோப்ளேன் இடிச்சது, அவ்வளோ பெரிய பில்லர் போட்டு அவ்வளோ பெரிய பார்களை போட்டு கட்டின அந்த பில்டிங்கு அப்படியே உருகி உள்ளுக்குள்ளாக உருகி கீழே உருகி இல்லாத போச்சு. இப்போ பைபிள் சொல்ற அந்த நாள் வரும்போது இதெல்லாம் தேவன் சாம்பிளை காமிக்கிறார். யாருக்கு இது புரியல, அது நடந்ததுன்னு சொல்லி நிற்கிறார். அப்பா இந்த வசனத்தை பாரு, ஒரு சின்ன ஏரோப்ளேன், சின்னதோ பெருசோ, ஒரு ஏரோப்ளேன் இடிச்சதுக்கே ஒரு பில்டிங் அப்படியே ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அதுல வேலை அது ஒரு ஆபீஸ், அது ஒரே நபர் கூட உயிரோடு இல்லை. அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க. நீங்க வீட்டில் அப்புறமா வெளியே போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டு 2004 2002ங்களா இல்லை இல்லை 2004 2002 அதில் போய் பாருங்க எப்படி அப்படியே உருகுது பாருங்க. ஒரு ஏரோப்ளேன் வந்து இடிக்கும் போது அப்படி உருகமானா இயேசுவான பைபிள் சொல்லுகிற சோலை போல எரிகிறனால் வானம் முழுதும் அப்படி கொட்டும் போது என்னவா இருக்கும்? எங்க போய் ஒழிவார்? பச்சை கடலே பார்த்து சமுத்திரமே எரியுமானா பச்சை மரம் இன்னும் சூப்பராக எரியும். எங்கேயும் யாரும் தங்க முடியாது. வானத்தை மேல எப்படியாவது ராக்கெட்டை கூட ராக்கெட் தான் முதல்ல எரியும். வானத்துல இருந்து ப்ராஃபிட் சொல்றாரு, பூமி மேல இருந்து 120 அடி உயரத்துக்கு எரியுமா, பூமியிலிருந்து பூமிக்கு கீழே 120 அடி எரியுமா. இதோ பாருங்க, மக்களுக்கு புரியல, ஸ்தாபனங்களுக்கு புரியல, தமாஷ் பண்றாங்க, விளையாட்டு பண்றாங்க. ஏற்கனவே இயேசு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நோவாவின் நாட்டில் கூட நடக்கும்னு. யாருமே பயப்படல, யாருமே அதை குறித்து ஒரு பயம் இல்லை. இல்லை, ஒரே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, அந்த வீடு அந்த வீட்டில் எங்க இருக்குதுன்னே தெரியல, உள்ள போச்சு. இப்போ நடக்க வேண்டிய நேரம் அதுதான். நம்ம எல்லாரும் நீ எங்கேயுமே தப்ப முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது. சமுத்திரத்தை ஓடி கப்பலில் போயிடலான்னு பார்த்தா சமுத்திரமே எரியும். அந்த நாளானது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இயேசு வருகிறார். உங்கள் மேல் தேவன் வைத்த அன்பு பிரியமானது. இவ்வளோ செய்தி உனக்கு சொல்லி நீ அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகிற போது உன்னை அழைத்து போக வருகிறார். புரியுதுங்களா? அது இல்லையா? நீ தவற விடுவாயா? அல்லது எரிந்து எவாப்ரேட், ப்ராஃபிட் சொல்ல எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் என்றால் பெட்ரோலை கையில் ஊற்றணும், எப்படி மறைந்து போகுது, அது போல ஆகிடும். உன் ஆத்மாவோட இல்லாமல் போயிடும். என்ன செய்யப்பட? எல்லா மிருகங்களும் பறவைகளும் காடுகளும் மலைகளும் மொத்தமே எரிந்து சாம்பலாக போகும். அன்பான தேவச்சனம், இந்த நாள் நம்மை நோக்கி மிக வேகமாக வந்துட்டு இருக்குது. அதற்கான அடையாளங்கள் ஆங்காங்கு தேவன் கொடுத்துட்டே இருக்கிறார். யாரும் அதை கவனிக்கல. இப்படிப்பட்ட ஒரு நாள் வருது, நீ ரெடி ஆகுன்னு சொல்றாரு. பாவிங்க இதை புரிஞ்சுக்க தெரியல, இதை ஏற்றுக்க தெரியல. ஐயோ பாவம் இல்லை, என்ன மாதிரி ஆளு இது குறித்து ஒரு பெரிய பாரத்தோடு உங்களை உட்கார வச்சு பேசுறேன், உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நான் என்ன செய்யணும் தெரியும். யாரெல்லாம் நீ ஏற்றுப்பீங்களோ பி ரெடி. இயேசு வருகிறார் 2024. ஒருவேளை நான் 2024 வந்துடாருன்னு நான் சொல்லலை. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கிறேன், படிக்கல. இந்த இதோட நான் முடிச்சிடுறேன். என்னையா முடிச்சிடுறேன் முடிக்கிறேன். அழிவு என்பது அவ்வளவு கொடுமையானது. நான் பேசுறதுனால நீ பெருசாக எடுத்துக்காது. இதை நான் சொல்லும்போது இந்த அழிவை குறித்து சற்று யோசித்துப்பார். எவ்வளோ கடுமையானது. எங்கே தப்பிப்பேன் நீ? இந்த அவ்வளோ பேர் 104 அடுக்கு பில்டிங்கு போயிடுச்சுன்னா இந்த பில்டிங்லாம் எவ்வளோ தரும்? நீ இருக்கிற வீடு எவ்வளோ எப்படி இருக்கும்? சரிங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம்.
எவ்வளோங்க? ஒரு மனுஷனுக்கு தேவன் தீர்மானிக்கிற வருஷம் 120. இப்போ நமக்கு முடிவு எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த சபை காலங்கள் எப்படி தோணுச்சு நமக்கு தெரியும். நாம் இப்போ கடைசி சபை காலமாக லௌதைக்க சபை காலத்தில் இருக்கிறோம். இந்த லௌதைக்க சபை காலம் 1906 தோணுச்சு. ஒவ்வொரு சபை காலமும் ஒவ்வொரு காலங்களில் முடிவடைந்தது, துவங்கி முடிவடைந்தது. அதே போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லௌதைக்க சபை காலம் 1906 தோணுச்சு. இங்கே ஆண்டு என்ன சொல்கிறார், நோவாவுக்கு 120 days கொடுத்தார். டேட்ஸில் 120 years, 120 வருஷம். இது 120 வருஷத்தை புதிய ஏற்பாடு கன்ஃபர்மேஷன் பண்ணுது. 2 பேதுரு 2 பேதுரு எடுத்தீங்களா? 2வது அதிகாரம் 5வது வருஷம். அப்போ இந்த நோவாவை அந்த பேழையை கட்டுறதுக்கு 120 வருஷத்தை எடுத்துக்கிட்டார். இயேசு லூக்கா 17 30வது வசனத்தில் 26 30 வாசிக்கிற போது 26வது வசனத்தில் நோவாவின் நாட்கள் போல நடக்கும். எப்போ நடக்கும்? 30வது வசனத்தில் சொல்றாரு, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே நடக்கும். சரிங்களா? மனுஷகுமாரன் தீர்க்கதரிசி. யார் அவருன்னு கேட்ட வில்லியம் பெர்னா. நான் இதெல்லாம் பேசுறது நிறைய நேரம் ஆகும். நான் இதை முடிக்க சொல்றேன். இப்போ இவரு இந்த மனிதன் இந்த பூமியில தோன்றி இந்த செய்தியை அறிவித்து மக்களை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். இந்த செய்தி நோக்கமே அதுதான். கேட்குறீங்களா? நான் முடிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். முடிக்கிறேன்னா ஒன்று முடிச்சு நினைச்சிடாதீங்க, நான் சொல்றதை சொல்லி முடிச்சிடுவேன். சரிங்களா? இப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமி அந்த சராசரி சிருஷ்டித்தவர். இதை எப்படியெல்லாம் பராமரிக்கணும், எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அவர் நல்லாவே தெரியும். அந்தபடியே எல்லாத்தையும் செய்துட்டே வரும்போது எல்லா காலங்களையும் சொல்லிக்கிட்டே வராது. யாருமே அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சரியா நிதானிக்கல, கவனம் இல்லாமல் விட்டாங்க. அப்படி விட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா சர்ச்சும், அந்த சர்ச்சிலிருந்து எவனோ ஒருத்தன் வெளியே போய் இண்டிபெண்டன்ட் நடத்துறாங்க, அவனையும் சேர்ந்து இவங்க அத்தனை பேருமே கவனிக்கிறீங்களா முடிவுக்கு வந்துட்டாங்க. நோவாவின் நாட்களில் ஆண்டவர் 120 வருஷம் பிரசவம் பண்ணார். 1906 நம்முடைய லவோதைக்க சபை காலமானது இந்த காலத்தில் தோன்றுகிறது. இது எப்போ முடிவடையும்னா இந்த 120 வருஷத்துல இந்த செய்தி போகணும். போன பிறகு இதை கூட்டுல 2026 90-95% வரைக்கும் உலகம் முடிவடையும். உலகம் அழியும். பைபிளுடைய கணக்குப்படி இதை கூட்டுறதோ குறைக்கிறதோ அவருக்கு இருந்தது. ஆனால் நமக்கு தெரிந்தபடி நோவாவின் நாட்கள் வருது போல நடக்கும்னு சொல்லும்போது என்னங்க 10 வருஷம் என்ன வருஷம் எவ்வளோ? 10 வருஷம் எவ்வளோ? 10 வருஷம் எவ்வளோங்க? 10 வருஷம் 2021 இல்லை? 10 வருஷம் 2021 தானே? 22 10 வருஷம் எப்போ? காயல் 10 வருஷம் 2021 தானே? ஆமாம், 23 போனால் 22. 10 வருஷம் எவ்வளோங்க? 26 எவ்வளோ இருக்குது? இயேசு ஒன்று சொன்னார் தெரியுமா? ஆக்சுவலாக 2026 முடிவடைன்னு வச்சுங்களா? இயேசு என்ன சொன்னார்? மத்திய 24:22 அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால்
ஒருத்தன் கூட தப்ப முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும் 2026க்கு முன்னால வந்துடுவேன். 2026ல ஒருவேளை காலமானது முடியும் என்றால் இயேசு என்ன சொல்றாரு? இந்த காலத்துக்கு முன்னால வந்துடுவேன். 2025 இருக்கணும் அல்லது 2024 இருக்கணும். என்ன செய்ய போறீங்க? நான் சொல்றது தமாஷா நினைக்கிறீங்க? பைபிள் என்றைக்கும் பொய்யா போனதே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே 2026ல ஒருவேளை காலத்தின் முடிவாக இருக்குமானா உங்களையும் என்னை அழைத்து போறதுக்கு முன்னாலே வரேன்ட்டு. அப்படின்னா அவர் என்ன செய்திருக்கணும்? 2024ல வரணும், இல்லை 2025ல வந்தே தீரணும். 2 வருஷம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் மனம் திரும்புவீங்க? எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் பிறகு அனுபவத்தை பெறுவீங்க? வா, ஒருவேளை நான் சொல்றது உனக்கு ஏற்புடையதா இல்லைன்னா அந்த 4 வரைக்கும் வெயிட் பண்ணாத, சூழ்நிலை அதுக்கப்புறம் உன்னை மாற்ற முடியாது. இப்போதான் கிருபையின் காலம். இந்த நேரத்துக்குள்ள யாரெல்லாம் மனம் தரலையோ, யாரெல்லாம் இன்னும் மறுபடியும் பிறகு அனுபவத்தை பெறலையோ, ப்ளீஸ் உள்ளவா. இல்லை என்றால் அழிவு ரெடியாக இருக்கு. தேவன் இதை உலகத்தில் காமிச்சுனேங்கிறார். திருச்சி 1962 ஒரு மெசேஜ் பேசுகிறார். நான் படிச்சுக்கிற இதே மெசேஜ் தான் 1962. அப்போ இருந்த விஞ்ஞானி கையில் அப்போதான் நம்முடைய நாட்களுடைய விஞ்ஞானி பேர் என்ன பெருமையா இருக்குன்னா ஐன்ஸ்டீன். இன்றைக்கு உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்றவர் ஐன்ஸ்டீன் தான். ஐன்ஸ்டீன் அப்போதான் செத்தான், மரித்தார். அவர் இடத்துல கேள்வி கேட்கும்போது ஐன்ஸ்டீன் கேட்கிறார், இன்னைக்கு கூட உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் தான். இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, என்னங்க உலகம் எப்போ அழியன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? எப்போனாலும் அழியணும். கேட்டோன்னு சொன்னா எப்போனாலும்னா நாளைக்கு அழியுமானா, இன்னைக்கே அழியலாம். எல்லா சாத்திய கூறுகளும் உலகம் அழிவதற்கு ரெடியா இருக்கிறது. இன்றைக்கே அழியலாம், அல்லது நாளைக்கு அழியலாம், அல்லது அடுத்த நாள் அழியலாம். அழியும் நிச்சயமா. அது சொல்லிட்டு தான் அந்த ஐன்ஸ்டீனை செத்தார். விஞ்ஞானத்தை நம்புறவங்கள சொன்னாரா இல்லைன்னு பாரு. இப்போ நான் உங்ககிட்ட வர அருமையான தேவ பிள்ளைங்க, இப்போ நீ என்ன செய்ய போற? விட்டேன்னா இங்கேருந்து போகிறோம். அதென்ன செய்ய போற? ஆகவே அழிவானது மிக குறுகிய நேரம் உடையதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு லோதைக்க சபை காலம் முடிகிற ஒரு காலத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆகவே 2026 வேதாகம் அடிப்படையில் 120 வருஷத்தை தான் மனிதனுக்கு தேவன் ஈவாக கொடுத்ததாக பைபிள் சொல்லுகிறது. நோவா 120 வருஷத்துக்கு பிறகு பேரையை கட்டி முடித்தான். பிறகு 7 நாள் தான் டைம் கொடுத்தார். 120 நாளுக்கு பிறகு ஒன்லி 7 days. அந்த 7 நாள் ஏன் தெரியுமா? 7 சபை காலங்களில் டினோட் பண்ணுறதை அதை வச்சான். 7 churches 7 நாள் கொடுத்தாது. 8வது நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சான். உலகமே அழிந்தது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்க்குற விஞ்ஞானமோ உலகமோ எல்லாமே அழியக்கூடியது. எந்த மக்களும் எந்த மனிதனும் உத்தமனாக இல்லை. ஒருத்தர் ஏமாத்துறா. யாராவது நீங்கள் சொல்லுங்கள், நீ உலகத்தில் பழக்கம் உள்ள இருந்தீங்கன்னா மக்கள் வந்து நீ வாழக்கூடிய உலகமாக இருக்குதான்னு பாருங்கள். ஒருத்தர் ஏமாத்துற. ஒரு வியாபாரி கிட்ட போனால் கூட சரி, ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல். நீங்கள் எந்த கடையிலையும் கேட்டு வாங்க, நம்மகிட்ட தான் ஒரிஜினல், உன்னை நம்ப வைப்பான். இன்னொரு கடைக்கு போனேன்னு அவன் சொல்லுவான், நீ எங்கன்னா கேட்டு பாருங்க, நம்மளுக்கு தான் ஒரிஜினல். ஆகவே இன்றைக்கு எல்லாமே உலகம் முழுவதுமே மாயமானமாக அக்கிரமக்காரர்களாக இன்றைக்கு மாறி போயிட்டாங்க. அதாவது
முடிவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனால் முடிவில் அழியாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் தேவன் ஆயத்தப்படுத்தபடி இந்த திருச்சை அனுப்பி உனக்கு செய்தி கொடுத்து அந்த செய்தியை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும், பிழைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணக்கூடாது, சத்தியம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னார் இயேசு. சத்தியமாக சொல்லுகிறேன், இதோடு காலங்கள் முடியும். ஆகவே தான் அந்த 29ஆம் தேதி நாம் புதிய வருடத்துக்கு போகிறதுக்கு முன்பு என்னால் முடிந்த வரையிலும் உங்களை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன். அதை தான் அன்றைக்கி ஜப வேலையை ஊழியர் ஜபத்தை வச்சுருக்கேன். தயவுசெய்து வாங்க, அன்றைக்கு நான் உங்களை எப்படி நடத்துகிறேன்னு பாருங்கள். நான் ஒரு விசேஷத்துக்கு நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். அதோடு கூட நான் புதிய வருடத்துக்கு போகலாம். எப்படி? இயேசு வருகிறார் என்ற விசுவாசத்தோடு போகலாம். இயேசு வரலாம், அல்லது அடுத்த வருடம் கூட வரலாம். நாம் அப்படி விசுவாசித்தவர்களாக நான் அடுத்த வருடம் 2024 இயேசு வருவாரானால், ஐயா நான் வருகிறேன் என்று போகலாம். எப்படி போகலாம்? பழையவைகள் கழிந்தன, எல்லாம் புதிதாயின ஏன் எழுதியிருக்கிறபடி 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் பழைய மனிதனானது மரித்தும் புதிய மனிதனாக மாற்றப்பட்டோம் நாம் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாகவும் இந்த புதிய நாம் பல வருடமாக புதிய வருடத்தை எதிர்நோக்கிட்டோம். இந்த மிகப்பெரிய எதிர்நோக்குதலோடு 2024 நாம் சந்திக்க உங்களை நான் அழைக்கிறேன். ஆகவே உத்தமமாக இருங்க, உண்மையாக இருங்க, உங்களுடைய மனதை எல்லா விஷயங்களுக்கும் மாற்றிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீ இருந்தது போல இராதீங்க, இது வரைக்கும் நீ பேச்சது போல பேசாதீங்க. ஒருவேளை உலகத்தில் உன் பேச்சு செயல் ஈடுபடலாம், பரலோகத்தில் ஈடுபடாது. அல்லேலூயா. உங்களுடைய பேச்சும் செயலும் பூமியில் ஈடுபடலாம், அநேகத்தில் ஈடுபடலாம். இது வரைக்கும் நிறைய விஷயம் நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் ஜெயிக்க முடியும். பரலோகத்தில் தேவனோட வார்த்தை கொண்டு தான் நீ ஜெயிக்க முடியும். நீ வார்த்தை இல்லாமல் ஒன்றும் செய்ய. ஆகவே பூமியில் நீ சூப்பராக ஆகிட்ட, ரொம்ப நல்லா ஆகிட்ட என்று எண்ணி அதே விதமாக இருப்பாய் என்றால், அருமையான சகோதரனே, அருமையான சகோதரன், we want change according to the Bible. வேதாகமும் சொல்லுகிறபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு புதிய வருடத்துக்குள் போவதற்கு உங்களை நாம் தாழ்த்தி கொள்ளலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அத்தனை பேரும் வருகிற 29ஆம் தேதி இரவு ஜபத்திற்காக வீட்டில் தொடர்ந்து செவிங்க. அன்றைக்கு நம்ம ஒரு விசேஷத்திற்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆகவே அன்றைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. இல்லைங்க நான் மேலாம் வரமாட்டேன், நீ சொல்றதான் நம்ப மாட்டேன், நான் பாதாளத்துக்கு போனேன்னா போய்கிறப்போ உங்கள் இஷ்டம், உங்களுடைய விருப்பம். விருப்பமாக இருக்குன்னு இடத்துல இயேசு யாரையுமே கம்பல் பண்ணுறது இல்லை. 80-70 சீஷர்கள் இயேசு விட்டு வெளியே போகும்போது 12 பேரையும் பார்த்து யூ ஆல்சோ கோ கெட் அவுட் என்ன யாரும் வச்சுக்கிறார். அது உங்களுடைய விருப்பம் தான். நீ விரும்பினா வரலாம், விருப்பம் இல்லைன்னா இஷ்டப்பட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். கர்த்தர் எல்லாரும் ஆஸ்வதிப்பாராக. ஏன்னா உங்களோட போதகனாக இருந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தோடு நான் விட விரும்பவில்லை. உங்கள் எல்லாரையும் ஆண்டோட கொண்டு போகணும் என்பது. ஆகவே சில நேரத்தில் அவங்கள்ட்ட கடினமாக நடந்துட்டுருப்பேன், கடினமாக பேசிட்டு எல்லாமே உங்களோட நன்மைக்காக நான் செய்கிறேன் என்று என் உள்ளத்துக்கு நல்லா தெரியும். நீ இல்லைன்னா எடுத்துக்கொள்ள, சரிங்களா? ஆகவே கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதித்து உங்களை பலப்படுத்தி அவரோட வருகைக்கு உங்களை கொண்டு போவாராக. இதை தமாஷாகவோ விளையாட்டாகவோ எண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நீ வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முயற்சி செய்யாதீங்க. பைபிள் உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ, விசேஷமாக பைபிளை இன்னும் அதிகப்படுத்தி பேசும்படியாக செய்திருக்கிறது. இது என்ன சொல்கிறதோ அப்படியே செய்யுங்க, அப்படியே வாழுங்க. உங்கள் மைண்டு சொல்றத செய்யவே செய்யாத. நான் சொல்லக்கூடிய கடைசினது, உன் மனதில் என்னெல்லாம் தோன்றுதோ அதை செய்யாத. உன்னை அழிப்பதற்காகவே உன்னுடைய மைண்ட் உனக்கு இருக்குது. பைபிள் சொல்வது அநேகர் தங்கள் சிந்தைகளினால வீணரானார்கள். வீணாயிடாத. உன் எண்ணம் உன்னை அழித்து விடும், உன் சிந்தை உன்னை அழித்து விடும். உனக்கு வரக்கூடிய எண்ணங்களோ சிந்தைகளோ ஒரிஜினல் அல்ல, அது பிசாசினால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்பிடாது. அல்லது உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்பாத.
பரலோகத்தை நம்பு, பைபிளை நம்பு, வார்த்தையை நம்பு, செய்தி நம்பு. உன் சூழ்நிலையில் நீ வந்து இல்லையா எனக்கு கூட பிரியந்தான் இந்த ஆனாங்க டாக்டரினை போடாது. நீ தப்பிக்க வேண்டுமென ஓடி வா. உங்களை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன், ஓடி வாங்க. நான் என்னால் முடிந்து எனக்கு என்னெல்லாம் தேவன் சொல்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதன்படி செய்யுங்க. எதையும் நம்பி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதையும் குடிக்க போய் எதையும் பிடிச்சிடாது. தெரியுமா அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? எதையும் குடிக்க போய் எதையும் பிடிச்சிட்டாங்க. கூரை ஏறி கோழியை பிடிக்காதவன் வானை ஏறி காக்காயா பிடிப்பான். கோழிங்க கிராம பகுதியில் கூரை மேலே ஏறிடும். கூரை மேலே ஏறி அந்த கோழி பிடிக்க தெரியல, வானத்தில் பறந்துக்கிற காக்காவை பிடிப்பார். ஆமாம், உண்மைதான். கூரை ஏறியே பிடிக்க தெரியல, வானம் ஏறி எங்க பாருது. நான் என்ன சொல்றது தெரியுமா? கூரை மேலே எல்லாரும் ஏறிட முடியாது. ஏறின கூரைக்குள்ள விழுந்துடும் தொப்புன்னு. அது பக்கமாக நான் கூரை என்ன ஏணி போட்டு ஏறிடுவேன் குட்டிடுவேன் நினச்சிடாத. கூரை என்பது மெதுவாக பார்த்து, கூரையும் பிச்சிக்கூடாது, நீயும் தொப்புன்னு விழக்கூடாது, கோழியும் பிடிக்கணும். சும்மா தமாஷை இல்லை. கூரை ஏறி கோழி பிடிக்காத வானம் ஏறி காக்காவை பிடிப்பான். அதை பிரியமாக ஓடி வாங்க, கற்றை நேசிங்க, ஒரு செடிங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்காக செடிங்க. நான் உங்களுக்காக செடிக்கிறேன், செடித்து கொண்டு இருக்கிறேன். நேற்றுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபை கூட்டம் இருந்தது. அநேகர் வருகிறீங்க. உங்களுக்கு தான் கெடுதல், உங்களுக்கு தான் கெடுதல். நான் சொன்ன இப்போ புரியலன்னா, நான் இப்போ பேசுறதெல்லாம் உங்க மேலே வரும். அப்போ என்ன செய்வேன்? எங்கே போய் ஓடிவேன்? அதை கர்த்தர் உங்களை எதிர்நோக்குகிறார். கர்த்தர் உங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார். மூஞ்சி பேர் என்னப்பா? மூஞ்சி பேர் சரிங்களா? நான் வெளியே வருவேன், வா வெளியே வரும், சரிங்களா? அதனால நான் சொல்றது தமாஷை எடுத்துடாத, விளையாட்டை எடுத்துடாத, எப்போ சொல்கிறோன்னு நினச்சிடாத. ஒருவேளை இது நமக்கு லாஸ்ட் நேரமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த வருடத்தை பார்க்காமலே உங்களை சில பேர் மறித்து போகலை, தெரியுமா உனக்கு? ஒருவேளை நானே மறித்து போகலை. அதுவே நமக்கு மரணம் வந்தது உனக்கு மிக க்ளோஸில் இருக்கிறது. அதற்கு முன்பு ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. அவரால் மட்டும்தான் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுங்க, கொண்டு போக முடியும். நான் பிளஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம் செபிக்கிறோம். அன்புள்ள தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே,